கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் பேருந்தில் நகை திருடிய 3 பெண்களை நகையை பறிகொடுத்த மூதாட்டி விரட்டிச் சென்று பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா பாணியில் சேசிங் செய்த மூதாட்டி திருட்டு பெண்களை சிக்க வைத்தது எப்படி? திருடர்களை பிடிக்க போலீஸை எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு வந்த மூதாட்டி தனது நகையை பறித்துச் சென்ற பெண்களை பைக்கில் லிப்ட் கேட்டு தானே விரட்டிச் சென்று பிடித்திருக்கிறார். சூப்பர் பாட்டியின் சூப்பர் சாகசம் கேரளம் முழுவதும் பேசுபொருளாகி உள்ளது. நடந்தது என்ன? கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 65 வயதான மூதாட்டி விஜயம்மா. சம்பவத்தன்று காயங்குளம் பகுதியில் தான் அடகு வைத்திருந்த 5 பவுன் தங்கத்தை மீட்பதற்காக சென்றுள்ளார். நகையை மீட்டு தனது சுருக்கு பையில் போட்டுக்கொண்டு மீண்டும் அடூருக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது 3 பெண்கள் பாட்டியை உரசி வந்துள்ளனர். பின்னர் தான் இறங்க வேண்டிய சென்னம்பள்ளி சந்திப்பு வந்ததும் பேருந்தில் இருந்து பாட்டி இறங்கி இருக்கிறார். அப்பொழுது தனது சுருக்கு பையை தொட்டு பார்த்த பாட்டிற்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. திறந்து கிடந்த அந்த சுருக்கு பையுக்குள் இருந்த 5 பவுன் தங்கச் சங்கிலியை காணவில்லை. அதிர்ந்து போன அவர் அந்த பேருந்தில் தான் யாரோ திருடி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார். உடனே அந்த வழியாக 2 சக்கர வாகனத்தில் வந்த நபரை தடுத்து நிறுத்திய பாட்டி அதில் லிப்ட் கேட்டு ஏறிக்கொண்டு அந்த பேருந்தை விரட்டி பிடிக்குமாறு கூறியிருக்கிறார். அவரும் பாட்டியின் நகை பறிபோனதை அறிந்து ஜேம்ஸ் பாண்டாக மாறி பைக்கை 100இல் விரட்டியிருக்கிறார். குறிப்பிட்ட இடத்தில் பேருந்து நின்று ஆட்களை இறக்கியிருக்கிறது. பாட்டி தனது கண்களாகிய சிசிடிவி கேமராவை திறந்து ஒவ்வொருவராக ஸ்கேன் செய்து பார்த்துள்ளார். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமான ஒரு பெண்ணை கண்டுபிடித்து அவரை மடக்கி பிடித்து விசாரித்துள்ளார். ஆனால் அருகில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் ஓட்டம் பிடித்துள்ளனர். அதை பார்த்த பாட்டி அசந்து போன நேரத்தில் பாட்டி பிடித்து வைத்திருந்த பெண்ணும் தப்பியோடினார். இதனால் தனது நகையை அந்த பெண்கள் தான் திருடி இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்த பாட்டி கூச்சலிட்டு அங்கிருந்த பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கிறார். உடனே தப்பியோடிய 3 பெண்களையும் சுற்றி வளைத்த பொதுமக்கள் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர்களிடமிருந்து பாட்டியின் நகை மீட்கப்பட்டது. பவுன் 1,15,000 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் 5 பவுன் நகையை சுருட்டி கொண்டு தப்பியோட முயன்ற சம்பவம் சாதா பாட்டியை சூப்பர் பாட்டியாக மாற்றிவிட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது.